विग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये. அனைத்து சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் புதுக்கோட்டை ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகளுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி 39 ஆண்டுகளாக தொடர்ந்து எல்லா இடத்திலையும் சண்டி ஹோமம் செய்து வருகிறோம். அவ்வழியிலே இந்த பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேதநாராயண பெருமாள் ஆஞ்சநேய சுவாமி சன்னிதானத்தில் அருணெக்ஸல்லோ குழுமம் தலைவர் நமது சுரேஷ் அவர்களுடைய ஒரு அன்பிற்கு இணங்க இந்த இடத்துலையும் 10 நாள் பண்ணணும்னு சங்கல்பம் செய்து இன்றைய தினம் துவங்கப்பட்டுள்ளது. பத்ரம் கலயதி இதி பத்ரகாளி, மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவள் காளி என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரிய மகான்கள் சித்தர்கள் எல்லோரையும் பார்த்தோமேயானால் அவர்கள் அத்தனை பேரும் காளியை வழிபட்டிருக்கிறார்கள். காளிதாசன் மகாகவி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை வழிபட்டிருக்கார். அதனால நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா அத்தனை கிராமங்கள்லையும் காளி இருக்கு. காளி கருப்பண்ண சுவாமி இல்லாத ஊரே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் ஆங்கிற கிராமம்தான், புரியுறதா? நானும் ஆங்கிற, அவரும் ஆங்கிற. ஆனால் நான் பிறந்த உடனே ஊரை விட்டு வெளியில் போயிட்டோம். இவாளெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு இருந்திருக்கார். ராமகிருஷ்ண பகுயாஜி வம்சத்தை சேர்ந்தவர் நான். அவர் உங்களுக்கு விஸ்வநாதன் அவா பெரியவாள்லாம் அங்கே இருந்திருக்காங்க. அதனால பாபத்தை போகக்கூடிய இடம் ஆங்கரை. மாடு கட்டுற தறியெல்லாம் அங்கே வேதம் சொல்லுவான். அந்த மாடு முளையடிச்சு கட்டுவா பாருங்க, அந்த கட்டையெல்லாம் வேதம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 132 வீட்டிலையும் எப்போ பார்த்தாலும் அக்னி ஜுவாலையாக இருக்குமா. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் அது வேதம் ஓதிய அந்தனருக்கு ஒரு மழையினே அப்பேற்பட்ட ஒரு கிராமம் அது. அங்கே எங்களுடைய ஒரு பாரத்வாஜ கோத்திரம், சங்கிருதி கோத்திரம், கபி கோத்திரம் இதெல்லாம் கலந்துருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு எங்களுக்கு பார்த்தேன்னாக்க அங்கே உங்களுக்கு மாந்துர சுவாமி, ஆம்பரவணேஸ்வர சுவாமி, அந்த வெளியில் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு கர்ப்பண சுவாமி இருக்கு. நம்மளுடைய வழக்கத்தில் நாம் நம்ம இதெல்லாம் அசைவ பூஜையெல்லாம் பண்ணாத காரணத்தினால குட்டி துள்ளல்னு ஆடெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா வாங்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் நினைவு இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காளியும் கருப்பண்ண சுவாமியும் இல்லாத ஊர் எந்த இடமுமே கிடையாது. இப்போ கூட கும்பகோணம் பக்கத்தில் செங்காலிபுரத்தில் நிறைய தீட்சிதாள்லாம் இருந்த பரம்பரையெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு காளி கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு தீட்சிதர் சொல்லிகிட்டே இருக்கார். அதனால மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவள், வாக் விலாசத்தை கொடுக்கக்கூடிய மகாகாளி. அப்பேற்பட்ட ஒரு மகாகாளியினுடைய ஹோமம் இன்றைய தினம் நடந்திருக்கு. இதை நாம் பார்த்தோமே ஆனால் இந்த தச மகாவித்தியில நவகிரகங்களும் அடங்கியிருக்கு. தச மகாவித்திகளில் தச அவதாரங்கள் அடங்கியிருக்கு. கிருஷ்ணரூபா காளிகா சியாத். காளிங்கிறது கிருஷ்ணருடைய வடிவம், கிருஷ்ணருக்கு உறுதுணையாக இருந்து சக்தி கொடுத்தவள் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு மகாகாளி மந்திர சகித சண்டி ஹோமம் நடைபெற்றுள்ளது. தினமும் கார்த்தால இங்கே 10 நாட்களுக்கு நல்ல ஸ்ரீவித்யாபரமாக நவாவரண பூஜை, சஹஸ்ரநாம பாராயணங்கள்லாம் நடக்கும். சாயந்தரம் இந்த சண்டி ஹோமத்தை எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். நாம் ஒரு எளிமையாக ஒரு அமைச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். ஜட்டி கோபே என்ற வேர் சொல்லிலிருந்து சண்டி ஹோமம் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் வானுயர கட்டடங்கள் உயர்ந்து வரும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதே மாதிரி நாங்கள் மடிப்பாக்கம்னா சுற்றி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய 27 நாள் ஹோமம் பண்ணியிருக்கோம். எல்லாம் வானு உயர்ந்த கட்டடம் இருக்குது. இப்போ வானு உயர்ந்த கட்டடத்தில் எங்களுக்கு ஆனந்தமாக ஹோமம் பண்ண பகவான் இங்கே வச்சுருக்காரு. அப்பெல்லாம் நாங்கள் இதே மாதிரி கொட்டாய் போட்டுட்டு மழையை ஓட்டிட்டு நாங்களே ராத்திரி பார்த்துட்டு அப்படிலாம் ஹோமம் பண்ணிடுவோம். இப்போ சகல வித சௌகரியத்தோடையும் இந்த இடத்துல ஒரு ஹோமம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி கோவிலில் இந்த க்ஷேத்திரத்தில் 2018 நான் லலிதா திரிபுர சுந்தரி பஞ்சாயத்தனமாக ஐயர்மலையில் ஸ்தாபனம் பண்ணோம். அதுலேயும் நானும் ஓங்காரானந்த சுவாமியும் தான் கும்பாபிஷேகம் பண்ணோம். இங்கே 2020 சுவாமிகள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு.
2017 நாங்கள் 2 பேரும் ஒரு சங்கல்பம் செய்து புதுக்கோட்டையை தர்ம சம்வர்தனி கோவில் மாதிரி பண்ணணும்னு 14,100 சதுரடி கருங்கல்லில் உங்களுக்கு திருப்பணி பண்ணியிருக்கோம். அது அத்தனையும் நாங்கள் பண்ணியிருக்கோம்னா எங்களுடைய ஒரு பகவான் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி 11,300 சொச்சம் பக்தர்கள் உங்களை மாதிரி உள்ள பக்தர்களுடைய உழைப்பை கொண்டு அது உருவாக்கப்பட்டுள்ளது. 64 ஆண்டு காலமாச்சு அங்கே புவனேஸ்வரி பிரதிஷ்டையாகி. சாந்தானந்த மகா சுவாமிகள் ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டு ஒரு பாதி தூரம் இந்த செவர் மட்டும் வந்திருக்கு. அப்போ பரமாச்சாரியால் உங்களுக்கு 1961 இளையாற்றங்குடியில் இருக்கும் பொழுது அப்படியே ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்துல நின்று 2 பேரும் இந்த இடத்துல புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணலாம்னு பேசி இந்த படம் இன்னும் அங்கே இருக்கு. அதனால எங்களுக்கும் இந்த மட்டத்துக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் உண்டு. அதனால அவருடைய ஒரு அனுகிரகத்தினால 6/6/1962 ஆண்டு ஜெகன்மாதா புவனேஸ்வரி தென்னாட்டில் பிரதிஷ்டையாச்சு. அதுலேருந்து இப்போ 64 ஆண்டு காலத்தில் அது பரிணாம வளர்ச்சியில் 14,100 சதுரடி கருங்கல் திருப்பணி முடிஞ்சிருக்கு. கருங்கல் திருப்பணி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுத்து. பூர்ண கும்பாபிஷேகமாகி 3 ஆண்டு காலம் அங்கே தொடர்ந்து காத்தால வேத விற்பனர் வைதிகர்கள்லாம் கோடி முறை புவனேஸ்வரி ஹோமம் பண்ணணும் 3 வருஷத்தில். இதே மாதிரி 3 வருஷம் தொடர்ந்து சண்டி ஹோமமும் அங்கே நடக்கிறது. அதனுடைய பிரச்சாரத்தை முன்னிட்டும் இப்போ நாம் கட்டடத்தை கட்டிட்டோம், அதை நிர்வாகம் பண்ணணும். தொடர்ந்து அந்த பீடம் 64 வருஷமாக இருக்குது. 5 குருமார்களாக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கிருத்தேத்து பகவான் சத்யா, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு கிருத்தயுகத்தில் பகவான் சத்யதேவர் நம்மளெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக அவதாரம் பண்ணினார். திரேதாயுகத்தில் பகவான் கிருத்தேத்து பகவான் சத்யா, திரேதாயாம் தத்தையேவச்சா, தத்தாத்திரேய பகவான் திரேதாயுகத்தில் அவதாரம் பண்ணி ஜெகத்குருவாக இருந்தார். துவாபர யுகத்தில் பகவான் வேதவியாசர் அவதாரம் பண்ணி ஜெகத்குருவாக இருந்தார். கலியுகம் பிறந்த உடனே உங்களுக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்தை குலைப்பதற்காக 72 துர்மதங்கள் ஏற்பட்டது. அதை கண்டனம் பண்ணுவதற்காக ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணி ஜெகத்குருவாக விளங்கினார். ஆக 4 யுகங்களிலேயும் இந்த சந்நியாச தர்மம், ரிஷி தர்மம், ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், நியம தர்மம், கால தர்மம் எல்லாம் இருந்திருக்கு. அதனால இந்த தத்தாத்திரேய பாரம்பரியத்தில் வரக்கூடிய சன்னியாசிகள் நாங்கள்லாம். அதனால நாங்கள்லாம் தண்டத்தை ஸ்வீகரணம் பண்ணிட்டு உடனே அது தண்டத்தை விசர்ஜனம் பண்ணிடுவோம். அதனால அப்பேற்பட்ட அவதூத புருஷர்கள்லாம் இருந்த இடம் புதுக்கோட்டை. ஜட்ஜி சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள் அதிஷ்டானம். அது மேலும் மேலும் அந்த இடம் நல்ல அபிவிருத்தியாகணும். அதன் மூலமாக தான் இந்த ஸ்ரீவித்யா ஹோமங்கள்லாம் நிறையா பிரகாசமாச்சு. ஏன்னா சாந்தானந்த சுவாமிகள் வருஷத்துக்கு 27 நாள் 100 நாள் இந்த மாதிரி விடாமல் ஒரு 62 வருஷ காலம் ஹோமம் பண்ணி பழக்கப்பட்டிருக்கார். அந்த ஒரு சம்பிரதாயமாக எல்லா இடத்துலையும் செய்து வருகிறோம். இப்போ இந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கிறவர் அத்தனை பேருக்கும் நோய் நொடி இல்லாமல் பரமானந்தமாக, இந்த காளிதாசன் ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கான், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம்ப்பா, நீ இப்போ கலியுகத்தில் சற்று ஏறக்குறைய தான் எல்லாமே இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் மாத்திரம் அவர் சொல்லியிருக்கார். சைஷவே அபியஸ்த வித்யானாம், பண்படுத்தப்பட்ட கல்வியை சின்ன வயதில் படித்து ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். யௌவனே விஷயீஷினாம், யௌவன பருவம் வந்த உடனே அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சு நமக்கு பணிவிடை செய்வதற்கு குழந்தைகளை ஈன்றெடுக்க வேண்டும். வார்த்தகே முனிவிருத்தி, நாம் கொஞ்சம் வயசாச்சுன்னா முனிவர் வாழற மாதிரி வாழணும். கடைசியில் யோகம் ஒன்று தேடி வரும். யோகேன அந்தியே தனு தேஜாம், சரீரம் யோகம் உனக்கு கிடைக்கும்னு இருக்கார். அதனால இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லா விதமான சௌக்கியமும் நிறைந்து ஒரு தபோ பூமியாக, ஒரு முனிவர்கள் வாழக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கு. அதனால தான் இங்கே பல சாது மகான்கள்லாம் இந்த இடத்துல நல்ல காரியங்கள் நடந்து வருகிறது.
ஏதோ ஒரு காலேன்னா ஏதோ ஒரு காலத்தில் இந்த பூமி ரொம்ப புண்ணியமாக செழிப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு திருப்பி இது ஒரு தபோ பூமியாக இங்கே வருது. அந்த தபஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக இதெல்லாம் இந்த காலத்துக்கு நமக்கு என்ன சௌகரியங்கள் வேணுமோ அத்தனை வசதிகளையும் செய்து பகவானோட அனுகிரகத்தில் சுரேஷ் இந்த அருண் எக்ஸல் குழுமமெல்லாம் சேர்ந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களும் மேல் மேலே ஆனந்தமாக இருக்கணும், இங்கே இருப்பவர்களும் ஆனந்தமாக இருக்கணும். இப்போ ஆச்சாரியால் காஞ்சி ஆச்சாரியால் வந்தபோது காஞ்சிபுரத்துலேயும் ஒன்று பண்ணுன்னு சொன்னாராம். என்னோட ஆசை என்ன அப்படின்னா 4 இடத்துலையாவது இவர் பண்ணணும். தர்மார்த்த காம மோக்ஷம்னு அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 இருக்குது. அதனால் இதே மாதிரி ஒரு 4 இடத்துல ஆதிசங்கரர் சதுர்திக் சதுராம்னாய பிரதிஷ்டாத்திரேன மகாங்கிறார்.